பொதுவாக நம்ம குழப்பமான சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம்? நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பொருள் மேலே ஒரு விரக்தியான வெறுப்பை காட்டுவோம். அதாவது நமக்கு சாதகமாக எதுவுமே நடக்காத பட்சத்தில், எந்த ஒரு சைனுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது மேலே நம்ம ஒரு வெறுப்பு காட்டுவோம். ஃபுல் ஆஃப் நெகட்டிவாக அது மேலே போடுவோம். இது நமக்கு கிடைக்காது, இதெல்லாம் வராது. இல்லை ஒரு பர்சன் மேலே அப்படின்னா, நான் அப்படிலாம் பண்ணேன், இந்த மாதிரிலாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், அவன் என்கிட்ட பேசலை, பழகலை, இன்னமும் பிரேக்கப் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு, எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சாதாரணமான மக்கள் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட கோச்சிங் எடுத்தவங்க ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ரிலேஷன்ஷிப்பை திரும்பியும் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க விரும்பின அந்த பையனை திரும்பவும் அவங்க லைஃப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் எப்படி தெரியுமா? கல்யாணமே வேணாம், நான் பேசுவேன், பழகுவேன், ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு சிக்கலாக இருக்கும். அதாவது பேசுவானா, பழகுவானா, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் லைஃப் லாங் உன்னை விட்டு தர மாட்டேன், பட் எனக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன்னா யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு அதாவது விட்டுட்டு போகவும் மனசு இல்லை, இந்த பொண்ணுக்கு விட்டுட்டு போகவும் மனசு இல்லை, ஆனால் ஃபுல்லாக வெறுக்கவும் மனசு இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ நாம் வெறுக்கலாமா, வேணாமா, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட கோச்சிங் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயத்த அவங்களுக்கு புரிய வச்சேன். லா ஆஃப் அட்ராக்ஷனில் நார்மலாக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் அவங்களும் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க நிறைய தப்புகள் பண்ணிட்டு இருந்தாங்க. எண்ணங்கள் அடிப்படையில் நிறைய தப்புகள், எப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது, எப்பெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்னென்னலாம் பண்ணினாங்க அப்படின்னா, அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, ஒரு கிடைக்கல அப்படின்னா மன விருத்தியில் போயிடுவோம் அப்படின்னு. ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணலை. அதாவது மனவிருத்தி நிறைய இருந்துச்சு, நிறைய அழுகையும் வந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க எப்படி யோசிச்சுதான் பண்ணாங்க தெரியுமா? நீ எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவ, நீ என்னோட லைஃப்பில் வருவ, நீ என்னை ஏற்றுப்ப, என்னைய தான் மேரேஜ் பண்ணிப்ப, இந்த மாதிரி நிறைய விதவிதமான பாசிட்டிவான வார்த்தைகளை யோசனையும் பண்ணியிருக்காங்க, மனசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. இது எப்போல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அழுகும் போது நிறைய அழுவாங்களாமா. அதாவது அவங்க பேசலை, பழகலை அப்படிங்கும்போது நிறைய அழுவாங்களாமா. ஒரு கட்டத்தில் அவங்க அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் யோசிக்கணும் அப்படின்னு டைம் இழுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க நீ என்கிட்ட பேசவே வேணாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு விட்டுட்டு போக மனசு இல்லை. அப்படிங்கும்போது பேசலை அப்படிங்கும்போது நிறைய அழுகை வந்திருக்கு. அப்போ அவங்க இந்த மாதிரி தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியே திங்க் பண்ணியே அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க லைஃப்பில் அவங்களோட பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. நான் கல்யாணமும் சீக்கிரமாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு உறுதியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியோட ஃபுல் சக்ஸஸ் ஸ்டோரியை நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் லைஃப்பில் எப்போல்லாம் நம்ம மன வெறுப்பு அடையிறோமோ, மன விரக்தி அடையிறோமோ, அப்போல்லாம் நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் பாசிட்டிவாகவும் மனசு தளர விடாமையும், அதாவது நம்பிக்கையாகவும் இருந்தால் மட்டும் போதும், நமக்கு தேவையான விஷயத்த ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இவங்க மூலமாக மற்றவங்களுக்கு உணர்த்துது. நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய விஷயத்த செய்ய சொல்லியிருக்கேன். அவங்க அவங்களுக்கும் தெரியாமையே இது நான் சொன்னதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எப்போல்லாம் வெறுப்பு வருதோ, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காம தள்ளி போகுதோ, அப்போ இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. உலகத்தில் ஒரு சில விஷயம் இருக்குது, இருந்தாலும் எதுவுமே நம்மளால் முடியாது, வராது, தெரியாது அப்படின்னு கிடையாது. எல்லாமே சாத்தியம்தான். முயற்சி பண்ணால் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதை விட்டுறாதீங்க. எப்போவுமே நம்பிக்கையோடு இருங்க. இந்த பொங்கல் அன்னைக்கு நான் உங்களுக்கு நாளைக்கு பொங்கல். ஸோ இன்றைக்கி பொங்கல், இன்றைக்கி காப்புக்கட்டு. ஸோ ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக ஜாலியாக இருக்கணும். நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். லைஃப்பில் நம்ம எதை வேணாலும் அட்ராக்ட் பண்ண முடியும்.
சாதிக்க முடியும் அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே வேணும். ஸோ நீங்கள் ஜாலியாக இருங்க, ஒரு பக்கம் நம்பிக்கையாக இருங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணலாம். இல்லை உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியான வந்துட்டு உங்களோட பர்மிஷனோட நம்ம சேனலில் போடலாம். அது மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைராகவும் மோட்டிவாகவும் இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம்.